அனைவருக்கும் வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம், ஆருயிர் அண்ணன், உலக மகாநாயகன், கலைக்குரிசில் கலை சக்கரவர்த்தி, நமது உயிரோடும் உணர்வோடும் ஒன்றெனக் கலந்த உன்னத கலைஞன் சிவாஜி அவருடைய அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து வருகிறோம். வெற்றிகரமாக 72 வாரம் முடிச்சிட்டோம். இது 73வது வாரம். நம்ம பார்க்க போகிற படம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். அண்ணனுக்கு சில படங்கள் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தில்லானா மோனாம்பால் நாதஸ்வர வித்வானா வருவார். தங்கப்பதக்கம் எஸ்பி சௌத்ரியா வருவார். பாரிஸ்டர் ரஜினிகாந்தா கௌரவத்தில் வருவார். உத்தமபுத்திரனில் ராஜாவில் இளவரசராக 2 பேர் அப்படி வருவார். நவராத்திரியில் 9 வேஷம் வருவார். நாதஸ்வர வித்வானாக வருவார். மிருதங்க சக்கரவர்த்தியாக வருவார். குஷ்டரோகியாக வருவார். ஏன் இன்னும் பிச்சைக்காரனாக கூட வருவார். அந்த மாதிரிலாம் வித்தியாசமாக வருவார். இந்த படத்தில் என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். 1957 வந்த படம் தான். வி.கே. ராமசாமி, ஏ.பி. நாகராஜன் சேர்ந்து தயார் பண்ண ஒரு படம். தயாரிப்பு, டைரக்ஷன் சோமு. இந்த படத்தில் பானுமதி அம்மா ஜோடி, கண்ணாம்பா அம்மா. இதில் என்ன ஸ்பெஷல்னா, அண்ணனுக்கு இப்போ பாகப்பிரிவினை சொன்னேன்னா கை ஊனம், பார்த்தால் பசி தீரம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் தாங்கி ஊனம், இப்படிலாம் நடித்தவர். வளர்பிறையில் ஊமையானவே நடித்தவர். இந்த படத்தில் கொங்கு தமிழ் பேசுவார். இன்னமோ இவனுங்க கொங்கு தமிழை இந்த நாட்டாமை படம், அப்புறம் என்னம்மா சூரிய வம்சம், சில படங்கள்லாம் வச்சுக்கிட்டு அல்ட்ரானில் அண்ணன் நான் சொன்னது தான். ஏற்கனவே மாம்பழம், அந்த நடிப்புங்கிற மாம்பழத்தை சப்பி எரிஞ்சிட்டாரு. ஒன்றுமே இல்லை அதில். துப்பி எரிஞ்சாத தான் இவனுங்க எடுத்து மறுபடியும் சாப்பிட்றானுங்க. அன்னைக்கே 1957 அவ்வளோ அழகாக அந்த கொங்கு தமிழை பேசுவார். என்னம்மா பேசுகிறாருங்கிறீங்க? அப்பா அவர் எல்லாம் பண்ணிட்டு போனது தாங்க இவனுங்க மறுபடியும் அரைச்சமாகவே அரைக்கிறானுங்க. அது ஒரு நடிகர் திலகம் மட்டும் இல்லை, அது ஒரு சாதனை திலகம். என்ன, அது மாதிரி ஒரு கேரக்டர்ஸை விதவிதமாக புட்டு வச்சு அதில் எந்த அளவுக்கு போக முடியுமோ டாப்பில் போய் எல்லா சாதனையும் பண்ணிட்டு போன ஒரே நடிகர் திலகம் சிவாஜி மட்டும்தான். இது உலக நடிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் பீரியடில் வாழ்ந்தவங்கெல்லாம் ஹிந்தி ஆக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மரியாதை அவருக்கு. சுனில் தத்லாம் இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு அங்கே ஹிந்தி இரங்கல் கூட்டத்தில் பேசினவர். சஞ்சீவ் குமார்லாம் எல்லாமே ரொம்ப அவர் மேலே மரியாதை. உலக நடிகர்களும் அவர் மேலே அவ்வளோ மரியாதை. காரணம் என்னன்னாக்கா, சிவாஜிங்கிற அந்த மனிதன் உலகத்தில் ஒரு மூலையில் இருக்க இந்தியாவில், ஒரு மூலையில் தென்கோடியில் இருக்க தமிழகத்தில் பிறந்துட்டு இந்த உலகம் பூரா எல்லா நடிகர்களையும் அப்படியே அசர வச்சு அண்ணாந்து இப்படி பார்க்க வச்சார்னா அதுக்கு ஒரே காரணம் அவருக்கு கடவுள் கொடுத்த அந்த நடிப்புன்ற அந்த திறமை தான். அதில் தான் அவர் எல்லாத்தையும் ஒரு தனி மரியாதை வாங்கினார். அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவர் சிறப்பாக தான் வாழ்ந்தார். பேர் சொல்கிற மாதிரி தான் வாழ்ந்தார். அழகாக மனைவி மக்களோட நல்ல பேர் வாங்கி கௌரவமாக படத்தில் நடித்தார். கௌரவம் படத்தில் வாழ்க்கையிலையும் கௌரவமாக இருந்துட்டு என்னன்னைக்கு அவனுக்கும் தலை வணங்காமல் சந்தோஷமாக எல்லாம் மன நிறைவோடு தான் அவர் போய் சேர்ந்தார். அவர் போய் சேர்ந்த அந்த வருஷம் வயசு எனக்கெல்லாம் ஒன்றும் கவலையே தரலை. காரணம் என்னென்னா, அவர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. சும்மா இருந்தார், ரெஸ்ட்டில் இருந்தார். இன்னும் அவர் இன்னும் உடம்பு முடியாமல் போய் 4 பேர் பார்க்குற மாதிரி ஆகி அதெல்லாம் கண்ட நாயெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் நடிக்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டு அப்புறமேட்டு அவர் வயசாகி கஷ்டத்தைலாம் அனுபவிக்காமல் ஆண்டவனை அவர் நல்லபடியாக எடுத்துக்கிட்டான். அதுக்கு ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். அவர் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிட்டார், எங்கள் மனசை விட்டு மறையில, எங்கள் மனசுக்குள்ளே வாழ்ந்துட்டு தான் இருக்கார். இந்த படம் மக்களை பெற்ற மகராசி, அதுதான் இந்த படம். இந்த படத்தை 1957 வந்துச்சு. அந்த படம் வந்த வருஷத்தில்
பராசக்தி தெலுங்கு, அடுத்தது மக்களை பெற்ற மகராசி 27/2/1957 வந்துச்சு. வணங்காமுடி 100 நாள், அதுக்கு தான் 80 அடி கட் அவுட் 120 அடி கட் அவுட் சென்னையில் வச்சது சிவாஜிக்கு தான். அதுக்கப்புறம் தான் எல்லா பயிலுக்கும் வச்சாங்க. புதையல், மணமகன் தேவை, தங்கமலை ரகசியம், ராணி லலிதாங்கி, அம்பிகாபதி, பாக்கியவதி 9 படம் நடிச்சிருக்கார் அந்த வருஷத்தில். பார்த்துக்கங்க எப்படி அப்போ அந்த படம் டைட்டில் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா நடிகர்கள் சிவாஜி கணேசன் அப்படியே நம்பியார் என்னமோ அப்படி தான் போடுறானுங்க. நடிகர் திலகம் அதெல்லாம் போடலை. அப்போது அதையும் பார்த்தேன் நான் டைட்டிலில். ஏபி நாகராஜன், வி கே ராமசாமி சேர்ந்து தயார் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஏபி நாகராஜன் பாருங்கள் எவ்வளோ பெரிய டேரக்டரு. அவர் என்ன மாதிரி படம் எடுக்கணுமோ டைரக்ட் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கிறாரு. இது தயாரிச்சுட்டு சோமுக்கிட்ட விட்டார் டைரக்ஷனை. இதில் பானுமதி நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அம்மா ஒரு பெரிய ஆள், நடிப்பும் பிரமாதமாக பண்ணுவாங்க, சொந்த குரலில் பாடுவாங்க, குரலே ஒரு தனி இதாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க பேசுகிறது. ரொம்ப அந்த அம்மா கெத்தாக இருக்கிறவங்க. அதான் சொன்னேன், எம்ஜிஆரெல்லாம் போன்ட்டாங்க, இந்த வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத, போயிட்டே திரும்பி பார்க்காம போன்ட்டாங்க. அவங்க தெலுங்குலேயும் கொடி கட்டி பிறந்தவங்க, தமிழில் அண்ணன் கூட விரும்பி நடித்தாங்க, நிறையா படம் நடிச்சிட்டாங்க அண்ணன் கூட. அண்ணன் இறந்தப்போ வீட்டுக்கு வந்தாங்க, அண்ணன் இல்லத்துக்கு மரியாதை செலுத்திட்டு போனாங்க பானுமதி அம்மா. அவங்க இதில் சொந்தமாலாம் பாட்டு பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஒரு சீன்லாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணாம்பா கேட்கவே வேண்டாம், அது ஆஸ் யூஷுவல் அம்மாவாக வந்துட்டுருப்பாங்க. எம்என் ராஜம் அவங்க எம்என் ராஜம் அது ஒரு அண்ணனுக்கு ஜோடியாக கூட ஒரு படத்தில் நடிச்சிருச்சு. எம்வி ராஜம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் அம்மா கேரக்டரில் அண்ணனுக்கு நடிப்பாங்க. அவங்களும் அண்ணனோட டீம் தான், நான் சொல்ல இது மறந்துட்டேன். அது மாதிரி ஒரு இதில் அண்ணன் இந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஃபுல்லாக விவசாயம் பற்றி கதை. அண்ணன் கொங்கு தமிழ் ரொம்ப அழகாக பேசுவார். அந்த படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி விதவிதமான படங்கள்லாம் நம்ம எம்ஜிஆர்ட்டெல்லாம் நீங்கள் சத்தியமாக சுட்டுப்பட்டாலும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு நடிக்கவும் தெரியாது, அது அந்தளவுக்கு திறமையெல்லாம் கிடையாது. சும்மா அப்படியே பேண்ட் சட்டையை மாட்டிக்குவாப்ல. அதாவது ஒரு விவசாய படம்னா கூட அந்த ஒரு வேஷ்டி பனியன் போட்டுக்கிட்டு இது மாதிரி மக்களை பெற்ற மகராசி மாதிரி ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு அப்படிலாம் வர மாட்டாப்புல. நல்ல பேண்ட்டு இன் பண்ணி பெல்ட் போட்டு டைட் பண்ணி கோட் போட்டுக்குவாப்புல, ஷூ போட்டுக்குவாப்புல, அப்படி கேப் போட்டுக்குவாப்புல, கூலிங் கிளாஸ் போட்டுக்குவாப்புல. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அப்படி இப்படின்னு பாடிக்கிட்டு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பாட்டு எழுதி கொடுக்குறானுங்க. இவர் ஆக்ஷன் பண்ணுறாரு. அந்த படத்துக்கும் அந்த கேரக்டருக்கும் அவர் போட்டிருக்க மேக்கப்புக்கும் சம்மந்தமே கிடையாது, விவசாய படம். ஆனால் இதில் வர்றது பார்த்திங்கன்னா அப்படியே யூஎஸில் போய் இறங்குற மாதிரி ஏரோப்ளைனில் அப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த பாட்டை பேக்ரவுண்டில் அப்படி வாசிச்சுட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போயிடுவார். மக்கள் இழிச்சா வாயம், அவ்வளோதான். போலியை கண்டு ஏமாறானா இல்லையா? இன்றைக்கும் போலியை கண்டு தானே ஏமாறானுங்க. அசலை எவனாவது நம்புகிறானா? நம்ப மாட்டானுங்க. அது தலையெழுத்து, தமிழ்நாட்டோட தலையெழுத்து. அப்படி தான் இருப்பானுங்க, அது வேஸ்ட்டு. அதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவனுங்களுக்கு புத்தி அவ்வளோதான். நம்ம ஆளுங்களுக்கு ஈஸியாக டூப்ளிகேட்டை நம்பிட்டு போயிடுறானுங்க, ஒரிஜினலை நம்ப மாட்டானுங்க. அண்ணன் சிவாஜி என்றைக்கும் அவர் கலையுலகின் முடிசூடா மன்னன் தான், சக்கரவர்த்தி தான், கலை மகளால் படைக்கப்பட்ட கலை கடவுள் அவர். இத்தனை வருஷம் அவர் மறைஞ்சிட்டாருன்னு போயும் இன்றைக்கும் அவர் பிறந்தநாள் இறந்த நாளுக்கெல்லாம் மக்கள் கொண்டாடுறது, அவருக்கு தலை மேலே தூக்கி வச்சுட்டு ரசிகர்கள் ஆடுறதுலாம் காரணம் என்னென்னா, அவர் நமக்கு நெஞ்சில் போட்ட உரம், அந்த கண்களுக்கு கொடுத்த விருந்து, அந்த செவிக்கு கொடுத்த அவரோட அந்த சிம்ம குரல். அதனால் அண்ணன் சிவாஜி என்றைக்கும் ராஜா தான். அவர் என்றைக்கும் எவனுக்கும் ஒரு இன்ச்சு கூட சளைச்சவர் கிடையாது. அவருடைய ரசிகர்களாகிய நாங்கள் என்றென்றைக்கும் அவர் புகழ் பாடுவோம். இந்த வாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மக்களை பெற்ற மகராசியை. பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். நாடி வந்து
நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியே சம்புடிச்சு இறஞ்சு போடு செல்ல கண்ணு கருதனெல்லாம் விளைய வச்சு மருதகில்ல ஆட வச்சு கருதனெல்லாம் விளைய வச்சு மருதகில்ல ஆட வச்சு அறுத்து போடு கரசு மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு என்னப்பா காட்டுறீங்க அட வேலையை பாருங்க கருதனெல்லாம் விளைய வச்சு மருதகில்ல ஆட வச்சு அறுத்து போடு கரசு மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு அதையும் இதையும் எண்ணிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு சினிமாக்கா அதையும் இதையும் எண்ணிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு அந்த நட போடக்கூடாது பாதையிலே அந்த நட போடக்கூடாது ஒன்னதான் ஆழ்வார்களே ஐயா அதுதானே பார்த்தேன் இவ்வளவு தகுதியுமா எந்த காட்டு ஓட்டுல ஆட்டு மாட்டேன்னா யாரா ஓட்டிட்டு போறாங்க அதெல்லாம் வந்து ஓரமா ஓட்டுல நான் வண்டியில போடுமா ஆடு மாடிங்கன்னா அதுக்கு இஷ்டப்பட்டா போகும் நீங்க வண்டியை கொஞ்சம் நிறுத்தி ஓட்டுங்க அடுத்து ஒரு 6 வாய்வு எட்டு இருக்கே தகலாறு போறா மறுவாதியா சொல்றேன் மரியாதை பண்ணா பேசாது இந்த அந்த பரிபாசம் தான் என் கிட்ட பேசாத அந்த பயன்படுத்த என்கிட்ட வச்சுக்காரு என்ன யாருன்னு தெரிஞ்சா இப்படி தூரம் நீங்க பேச மாட்டேன் நானும் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டீங்க ஆனா உன்னை தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இல்ல நானும் ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை கீரை அதான் துணிந்து பயந்து விட்டாடு கீரை திருப்பா சாமி இவ பெரிய கோடீஸ்வரம் விட்டு போவ துட்டாங்க சுட்டு கட்டாயப்படுறா பெரிய சீமையில கிடந்த கடாயி ஆட்டத்துக்கு போய் சாப்பாடு கடையில போட்டு போடுவான் ஆமா நிறுத்தி போட்டுள்ள கரெக்டா உள்ள நாய ஆட்டி படைச்சிருப்பான் பாசம் உட்காரும் இந்த பழையில என் மருமகன்னு சொல்லிக்கவே வைக்க மாட்டேன் என் பொண்ணுக்கு கூட அவரை கண்டா எட்டிக்க மாட்டேன் அந்த பய கலக்கிறான் ஏன் அப்படி ஒரு மாதிரியா இருக்க மனசொன்னு சரியில்லைங்க என்ன அப்படி ஒண்ணுமே இல்லை என்ற பிறந்தவர் மேல உள்ள கோபத்துல அம்மா கிட்ட ஒரு பேச்சு அப்பா பேசி போட்டணும் இதுவரைக்கும் அம்மா என்ன சீன்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது இன்னைக்கு என்ன அடிச்சு போட்டு அம்மா கோபம் தீர்ற வரைக்கும் வீட்டிலே இருக்க வேணாம் வெளியேறி வந்து சொல்லு என்ன அப்படின்னு இதுக்காக வருத்தப்படுற குடும்பம் இல்ல பெரியவங்க ஏசறது பேசுறது சகஜம் ஒன்றும் கவலைப்படாது எங்கம்மா அம்மனே காலத்து கொண்டா வேண்டாம் உச்சி பொழுதாய் போச்சு வீட்டுக்கு போறது இது அப்படின்னு அன்னைக்கு கூட இப்படித்தான் சொல்லிட்டு புறப்பட்டுட்டேன் இது சாப்பிட்டுட்டு போகலாம் வேண்டாம் பழையபடி என்றகிட்ட அம்மா சந்தோஷமா பேசுற வரைக்கும் எனக்கு பசி எடுக்காது இந்த சண்டைக்கு வராமல் எங்க வந்தாரு என்றா இது இந்த வாயாடி பொம்பளை எங்க எங்கேயும் வருது என்ன அப்படி இப்படி கேட்கற இதுதான் போட்டு நிஜாமா உங்க பொண்ணுங்களா ஆமா அம்மை நம்ம சொந்தக்காரன்னு வில்லு வண்டி வாங்கிட்டு போறான்னு சொல்லல இதுதான் செங்கோட தங்கமான பையன் ஒரு வகையில ஒரு கட்டிக்கிற மச்ச முறையும் கூட போங்கப்பா என்ன பாடுபட்டு விவசாயம் பார்த்தேன் பிறந்தவளை பட்டணத்துல படிக்க வச்ச மனசு இப்ப இவங்க தங்கச்சி பக்கத்துல தான் இருக்கிறான்னு கேளுங்கப்பா இல்லை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்கம்மா தங்கச்சி எத்தனாவது வரையிலும் படிச்சிருக்குதுன்னு கேளுங்கப்பா ஐயோ அத பழுப்பு பத்திர சமாச்சாரம் தெரியாது சொல்லி போடுங்க பாபா என்ன மணி கடல் சொல்லிருந்து கேட்டுக்கிட்டு நல்லா இப்படி வந்து பேச நம்ம சொந்தக்கார பையன் நம்ம சொந்தக்காரங்கன்னு தெரியாம தப்பா ஏதேதோ பேசிட்டேன் அதெல்லாம் மனசுல போட வேண்டாம்னு சொல்லுங்கப்பா என்ன மணி சொன்ன
அதெல்லாம் நான் அப்படியே மறந்துட்டேன்னு சொல்லுமாமா. பட்டணத்துல படிச்ச தங்கச்சிய ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு கூட்டிக்கிட்டு வரதுன்னு சொல்லுங்கப்பா. அதுக்கு என்ன ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வரணும் என்ற கூட பிறந்தவளை எதுக்காக படிப்புல போட்டோம்னு இப்பதான் தோணுது. பொம்பளைங்களுக்கு எதுக்குமாமா படிப்பு? அதெல்லாம் அப்படி சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு படிச்சுதாங்களே தேவை. ஜென்மமா உங்க பொண்ணு படிச்சிருக்குதுங்களா? தங்கச்சி அளவு படிக்கணும் எதை எழுத படிக்கிறது. சரி நான் வரணும். ஏன் சாப்பிடாம போறீங்களே? இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன். வரணுமா? போயிட்டு வரணும். நான் வரணும். அம்மணி அயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். என்ன பாத்து ஒண்ணுலயே துண்டு மறந்து வச்சு போட்டு போயிட்டு இருங்க. அதை தேடணும். ஆமா இங்கதானுங்க. அது கையில வச்சுக்கிட்டு நீங்களே எந்த கூட தேடு. ஆமா வேணுமா வச்சுக்கோங்க. இல்லைங்க அழுத்துண்டுங்க. அதனால வேணும்னா புது துண்டு அனுப்புறது. சரி அப்ப நான் வரணும். வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? கேளு. சொந்தமுள்ள மச்சான்னு சொன்னா புரியுமா? வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொந்தமுள்ள மச்சான்னு சொன்னா புரியுமா? மச்சான்னு தெரிஞ்சதோ வெக்கமா இருக்குது. மச்சான்னு தெரிஞ்சதோ வெக்கமா இருக்குது. மனசு இப்போ எதையோ எனக்கு சிரிக்குது. மனசு இப்போ எதையோ எனக்கு சிரிக்குது. வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொந்தமுள்ள மச்சான்னு சொன்னா புரியுமா? அவரை பிறந்த ஒரு தங்கச்சி இப்பதான் உன் மனசுல பட்டுதா? தன்னை பெற்றவன் ஆசிரியத்துல அடிச்சுட்டு ஒரு பேச்சு பேசுதான். அதுக்காக காலையில போய் சாயந்தரம் தான் வரணும் புதிய சொல்லுதான். ஏன்பா புதுசான பழக்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டுதான். ஒழுங்கா இருக்கிற நம்ம குடும்பத்தை பார்த்து ஊராரெல்லாம் கேடு பண்ணணுங்கிற ஆசை உனக்கு வந்துருச்சாப்பா? உங்களை அலட்சியப்படுத்திட்டு போறீங்க. கோலம் தீர்ந்ததுக்கு அப்புறம் உங்க முகத்தை பார்க்கலாம் வெளியே போனதுக்கு இவன் அப்படி செய்ய மாட்டேன். காலில இருந்து சாப்பிடாம கஷ்டப்படுற இந்த உடம்பு என்னத்துக்காக முகத்து சந்தோஷமா பார்த்தோன்னு சாப்பிடலாம். அப்படி பாக்குறீங்க. ஏறு ஓட்டி சோறு காட்டும் ஆசமரா மச்சான். யாரு ஒண்ணு தாறுமாறா பேச வச்சா மச்சான். ஏறு ஓட்டி சோறு காட்டும் ஆசை மச்சான் மச்சான். யாரு ஒண்ணு தாறுமாறா பேச வச்சா மச்சான். தாறுமாறா பேசவல்லே பொண்ணு ரங்கம் பொண்ணு ரங்கம் கஞ்சி ஆறி போனா பிடிக்குமாயே சின்ன ரங்கம் தாறுமாறா பேசவல்லே பொண்ணு ரங்கம் பொண்ணு ரங்கம் கஞ்சி ஆறி போனா பிடிக்குமாயே சின்ன ரங்கம் ஆறி போனா போகட்டோயே ஆசை மச்சான் 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 கஞ்சி அப்பனுக்கு கொண்டு போறேன் அருமை மச்சான் மச்சான். ஆறி போனா போகட்டோயே
நம்பி மரம் இருக்கேன் பொன்னுரங்கம் அந்த மரத்து நிழல் குடியிருப்பா சின்ன ரங்கம் போறவளே பொன்னுரங்கம் இன்னும் புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவளே பொன்னுரங்கம் இன்னும் புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் போறவளே பொன்னுரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவளே பொன்னுரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் காடு வயல படைச்சு தலைப்பையே படைச்சா இந்த கன்னி பொண்ணையும் படைச்சு உன் கண்ணு ரெண்டையும் படைச்சா நேச மச்சான் சொல்லு மச்சான் என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க அடியில பட்டுக்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு ஒன்ற சடத்தை பார்த்து நீ போடா கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லல என்ன செய்வ என்ன செய்யணும் ஆமா என்ன முழிக்க சட்டக்காரன் பிறந்தவளை கூட்டிட்டு ஒன்ற வீட்டு வாசப்படி முடிச்சிருக்கானு பாக்குறியா நடந்ததை எல்லாம் மறந்து போய் விசேஷம் என்று பிறந்தவன் ஒன்ற மவனை பார்த்து அவனுக்கு பணிவிட செஞ்சு அவன் சவிக்கமாகிற வரைக்கும் அவன் கூடவே இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்து போட்டான் நானும் அதுக்கு சம்மதிச்சு போட்டேன் நீயும் அதுக்கு மறுப்பு சொல்லாம ஒன்ற மருமவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு அரசே வேட்டம் வீட்டுக்குள்ள நுழைய வெட்ட பாய் என் மனதுக்கு இந்த நிலமோட ஏன் அவனை நீங்க பார்க்கணும் ஆமா என்ன வேற கூப்பிடாம அதோட பேச்சு நிறுத்து போடு நிறுத்தலைங்க என்ன செய்வேன் அவனை கூப்பிடுறது உனக்கு பிடிக்கல நான் இஞ்சி நிறுத்து போடு நானும் நிறுத்து போடலாம் ஆனா மறுவாதியா அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு போட்டு மாதிரி போரிப்பாரு கல்யாணமா செங்கோடா இந்த பேச இங்க வந்து பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்கிறதா தகுதியும் ஏன் பவனும் உன் தங்கச்சும் பூச முடியாது வாழ முடியாது வாழவும் கூடாது வாழவும் விட மாட்டேன் ஆமா சொல்லாது அப்படித்தான் சொல்லுவேன் மறுபடியும் அப்படி சொல்லாது என்று பிறந்த தாங்க மாட்டா சேர்த்து போயிடுவான் வீணால ஒரு பொண்ணு பாவத்துக்கு ஆளாவத நீங்க நாலு வேணாலும் விரோதியாவே இருந்து போறோம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சு போதும் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்காது இந்த ஜென்மத்துல ஓ நினைப்பு நிறைவேற அதுக்கு இந்த தகுதியை போய் தள்ளி சொல்ல மாட்டாட்டா போகலையா யாரு பிறந்தவளுக்காக இத்தனையும் நான் பொறுத்துக்கிறேன் இல்ல எனக்கு வர்ற கோபத்துக்கு இரமணி இந்த பெரிய மனுஷன் என்னத்தான் முடிவு சொல்ற பார்த்து போட்டு போயிடலாம் முடிவா தான் சொல்றேன் தங்கச்ச கூட்டிட்டு ஜனத்தை விட்டு ஓடி நிக்காத நான் கரெக்டா சொல்றேன் ஒருத்த மருமகளை கூட்டிட்டு உள்ள கூட்டிட்டு போக முடியாது கூட்டிட்டு போயிட்டா தீரன் அது ஒரு கால் நடக்கிறாங்க நடந்துதான் தீரன் செங்குவாரா தங்கச்ச கூட்டிட்டு வெளியில போ என் ஆளுகளை விட்டு கழுத்த பிடிச்ச வெளியே அழுத்து உங்க அண்ணனால இனிமே கொடுக்க முடியாது எப்படி போற இந்த வீட்டுக்குள்ள போ உங்க அண்ணன் செங்குவாரா சொல்றா போகல உன்னை எந்த பயன் தடுக்கலாம் நான் பாக்குறேன் போகணி இந்த இல்ல வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டி விடுவேன் அவளை தடுத்த ஒரு கையை நறுக்கி போடுவேன் நறுக்கி அவ்வளவு தைரியம் வந்துட்டு அவனுக்கு மறைச்சு போது சின்ன பிள்ளைத்தனமா தெரியாதமா பேசி போட்டு என்ன இருந்தாலும் நான் அவங்க தங்கச்சி பையன் தானுங்க அவங்க பண்ணை அழுகுல கூப்பிட்டு இந்த மரத்திலேயே கட்டி போட்டு அடி அடின்னு அடிச்சு கொண்டு போடுங்க ஆனா என்ற பிறந்தவளுக்கு உங்க பையனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சு போடுங்க உங்க கால பிடிக்கும் அந்த பொண்ணு எங்க
எங்கய்யா எங்கய்யா பையன்? நம்ம தம்பி இந்த கடுதாசியை என்கிட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிடுச்சுங்க. எங்கய்யா போனா? எவரும் சொல்லலீங்க. எந்த பக்கம் ஏன் போனா? இந்த பக்கம் தானுங்க. பாதி பையனே உன்னை நம்பி நான் நாசமா மகராசி மகராசி மக்களை பெற்ற மகராசி மகாலட்சுமி போல் விளங்கும் முகராசி மக்களை பெற்ற மகாலட்சுமி முகராசி. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கண்ணாம்பா, எம்பி ராஜம்மா இவங்கெல்லாம் வந்து அண்ணனுக்கு அம்மாவாக நடிக்கிறதுல கில்லாடி. பானுமதி, தேவிகா, பத்மினி, சாவித்ரி இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான கதாநாயகிகள் அண்ணனுக்கு. இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளைங்களில் நாம் சொன்ன மாதிரி எஸ்வி ரங்காராவு, எஸ்வி சுப்பையா, பாலையா, எம்ஆர் ராதா, நாகேஷ் இவங்க எல்லாமே ஒரு பேக்ரவுண்டு நடிப்பாங்க. நாகையாலாம். ஏன்னா அண்ணனுக்கு அந்த ஒரு டீம் அமைஞ்சு போச்சு அப்படியே. அண்ணன் ஒரு பெரிய எவரெஸ்ட் சிகரம்னா இவங்களாம் ஒரு பெரிய என்ன சொல்லலாம், ஒரு இது மாதிரின்னு வச்சுங்களேன். ஒரு உயர்ந்த நடிகர்கள் தான். அது பாடல் வந்து கண்ணதாசன், இசை வந்து விஸ்வநாதன் ராமூர்த்தி. டைரக்டர் கேட்கவே வேணாம், அற்புதமான டைரக்டர்ஸ் தான் அண்ணனை பயன்படுத்தினாங்க. காரணம் என்னென்னா அவரில் பராசக்தி நடிப்பை பார்த்த உடனே அவர் எங்கேயோ பீக்கில் போயிட்டார். ஒரே நாளில் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். போட்டி போட்டுக்கிட்டு படம் வித்தியாசமாக எடுத்து டைரக்டர்ஸ்லாம் நிறைய காசு சம்பாதிச்சாங்க. அதான் 9 படம் நடித்தார் 57. 9 படத்துக்கு என்ன ஆச்சு? எவ்வளோ டைரக்டருக்கு சான்ஸு, எவ்வளோ பேருக்கு அது கலைஞர்களுக்கெல்லாம் சான்ஸு. எல்லாரையும் வாட வச்ச தெய்வம்னா அண்ணன் சிவாஜி தான். ஏன்னா சில நடிகர்கள்லாம் இமேஜுக்காக 1 படம் 2 படம் நடிச்சுட்டு, ஆனால் இவங்களை வந்து கொடைவள்ளல்னு பேசுகிறானுங்க. நன்றி இல்லாமல், நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறானுங்க. அவங்களால சினிமா ஃபீல்டில் என்னத்த லாபம் வந்துச்சு? ஒருத்தன் சம்பாரிச்சிட்டு போயிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் வித்தியாசமாக அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ பேர் சம்பாரிச்சாங்க, எத்தனை பேருக்கு சோறு போட்டிருப்பார். அதனால தாங்க அவரோட புகழ் இன்றைக்கும் நிற்கிது. அவர் குடும்பம் தலை துவங்கி நிற்கிது. எல்லாரும் அவர் இன்றைக்கும் புகழ்ந்து பேசுகிறானுங்க. ஏன்னா இவரை பெற்ற இவ்வளோ பெரிய ஒரு மகான் வந்து எல்லாம் பண்ணிட்டு போனார், சாதனை பண்ணிவிட்டு. ஆனால் இந்த திருச்சியில் பாலக்கரையில் சிவாஜி சிலையை வந்து 14 வருஷமாக வச்சுட்டு திறக்காமல் இருக்கானுங்க. நம்மளும் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்போ கூட இன்னும் லேட் பண்ணுறானுங்க. என்ன பிளானில் இருக்கானுங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வருது. 2 தரப்பு மக்களையும் அப்படியே ஏமாற்றிட்டு அப்படியே கடைசியில் ஒருத்தன்ட்ட மட்டும் ஓட்டு வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறானுங்களா? அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் அண்ணனுக்கு எவனாவது மனசளவில் துரோகம் பண்ணானா அவன் அழிஞ்சு போயிடுவான்றது காலத்தின் கட்டாயம். அது தொடர்ந்து நடந்திருக்கு, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நல்லபடியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரத்தில் அந்த சிவாஜி சிலையை திருச்சியில் திறந்து விட்ருங்க. திறந்து விட்டிங்கன்னா கொஞ்ச நாள் வாழுவீங்க, இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவீங்க. இந்த வாரம் நம்ம இந்த படம் பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல படத்தில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஓகே. படம் பார்த்தீங்களா? மக்களை பெற்ற மகராசி எப்படி இருக்குது? அவர் கொங்கு தமிழை பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக பேசுகிறாரு. என்னங்க இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படிங்க இப்படியெல்லாம் யோசனை பண்ணி டைரக்டரும் அவரை வேலை வாங்கிட்டானுங்க, தயாரிப்பாளர்களும் உடலை அரிச்சு அவரை பின்னாடி விரட்டி கால் சீட்டாக வாங்கி பண்ணி இது பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே வித்தியாசமான ஒரு படமாக தாங்க அவர் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் இன்றைக்கி மறுபடி இவனுங்கெல்லாம் விதமாக ரிப்பீட் பண்ணுறோன்னு சொல்லி ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதுதான் உண்மை. அதுதான் அந்த பேஸ். கலை சக்கரவர்த்தி கலை பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அதுலேருந்து தான் இவனுங்க உருவி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எதை காட்டிகிட்டு இருக்கானுங்க. அதுதான் உண்மை. நம்ம இந்த வாரம் மக்களை பெற்ற மகராசி பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே, அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரவே. ஆதிசக்தி
ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல் அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரவேல்